சாதாரண சுகருக்கு மருந்து எடுத்துக்குள்ள அது வந்து கேன்சராகவும் ப்ரெஷராகவும் மாறுது. இப்போ வந்து ஐயோ சுகர் வந்துட்டா நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து 1/2 mg கொடுக்குறாங்கன்னா அப்புறம் 1 mg 2 mg 3 mg அப்படி கூடுமே தவிர சுகர் குறையாது. நீங்கள் ஸ்வீட்டு கடையில் வாங்குறது வெள்ளை சக்கரை தான். வெள்ளை சக்கரையில் 16 வகையான கெமிக்கல் கலக்கலாம். அதை கலந்து தான் உங்களுக்கு வெள்ளையா சக்கரை வருது. இப்போ போனு அப்படின்னாலே அதுக்கு கால்சியம் தேவைப்படுது. பால் கண்டிப்பா சேர்த்துக்கணும். பாலே எடுத்துக்க கூடாதுங்கும் போது நம்ம என்ன சேர்த்துக்கணும்? வெள்ளை சர்க்கரை வந்து அவ்வளோ மோசமானது, மைதா மாவு மோசமானது, தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி மோசமானது, வெள்ளையா உள்ள பசும்பால் மோசமானது. பசும்பாலே மோசமானதுன்னா பாக்கெட் பால் எப்படி? பெண்களுக்கு உகந்த அரிசின்னு சொன்னா மாப்பிள்ளை சம்பா, பெண்களுக்கு உகந்த அரிசின்னு சொன்னா தூங்காது. மேட்டூர் அணை வந்து இந்த வருஷம் திறக்க முடியல, இந்த வெப்பம் இப்படியே நீடிச்சுன்னு சொன்னா நம்ம ஊர்ல குடிக்க தண்ணி இருக்காது. குடத்தை தூக்கிட்டு தெருவா சுத்தணும். அரிசி அதுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அதுல இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு, அதுல சுண்டல் மாதிரி சின்னல அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு, அந்த அவுள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் 100% நார்மல் டெலிவரி. நீ டாஸ்மார்க் எப்படி நல்ல பொருளாகி நீ முக்கால்வாசி குடும்பங்கள் இந்த மாதிரி நடுத்தருவுக்கு வந்து நிற்குதோ, அது மாதிரி அரசாங்கமே வெள்ளை சர்க்கரை கடையில் ரேஷன் கடையில் கொடுத்தோன்னா பயன்பாடு அதிகமாக இருக்குது. என் குழந்தை வந்து தோசை முருகெல்லாம் மொட்டன்னு போட்டு கொடுத்தாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க மெல்லிஸாக ஊற்றி மொட்டன்னு எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக கேன்சருக்கு வாய்ப்பு. சுகருங்கிறது எதனால வருதுன்னா நம்ம வந்து மாவுச்சத்து அதிகமான உணவுகள் எடுத்துக்கிறதுனால தான் சுகர் வருது. அப்போ மாவுச்சத்தை குறைச்சிட்டோம்னு சொன்னால் சுகருடைய அளவு குறையும். இது சராசரி யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நார்மலான உள்ள மனிதர்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதுங்கிறது 150 மில்லிகிராம் சுரக்குது. அந்த 150 மில்லிகிராம் ஒருத்தவங்களுக்கு வேறுபட்டு எனக்கு வேற, உங்களுக்கு வேற, பாப்பாவுக்கு வேற அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே அளவு தான். அப்படி இருக்கக்குள்ள அந்த இதே பற்றாமல் போகுதுன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரசாயன வெடிவைப்பு பூச்சிக்கொல்லி விஷங்களை போட்டு விஷமாக விளைவிக்கக்கூடிய அரிசி, அது பாரம்பரிய அரிசியிலேருந்து மாறி இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் போட்ட வெரைட்டி வந்திருக்கு. இந்த அரிசியே பார்த்தீங்கன்னா 2 லேயர் 3 லேயர் தவிடுக்கு அப்புறம் எடுத்துடுறாங்க. அது சுத்தமாக அதில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் பூரா போனதுக்கு அப்புறம் அதில் நார்ச்சத்து இல்லாத ஒரு மாவு சத்து உள்ள அரிசி தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் இதே வந்து ஒரு கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு அந்த மாதிரி அரிசி நம்ம எடுத்துக்கிறோம்னா அது வந்து சாப்பாட்டு இவ்வளோ அரிசியில் நம்ம இவ்வளோ சோறு சாப்பிட்லாம். அதே தீட்டப்பட்ட அரிசி நம்ம சாப்பிட்டோம்னா இவ்வளோ அரிசியில் இவ்வளோ சோறு சாப்பிடும். சாப்பாட்டோட அளவு கூடிடும். செரிமானத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்சுலின் அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கக்குள்ள சுகரோட அளவு கூட காட்டும். சுகரை வந்து கூட போயிட்டு அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உணவு முறை சரியாக இருந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தன்னை குறைஞ்சிட போகுது. இன்னைக்கு 600 சுகர் உள்ள ஒரு மனிதர் வந்து என்னுடைய நண்பர், ஒரு காலேஜில் ஒரு பிரின்ஸ்பால், அவர் என்னை பார்க்க வரக்குள்ள 600 இருந்து ஒரு சுகர். அப்போ எனக்கு அவர் முதல் சந்திப்பு, என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாரும் எனக்கு தெரியாது. ஏதோ கேள்விப்பட்டு வந்துருக்காரு. நான் தஞ்சாவூர் இருந்தேன். நான் கலெக்டர் மீட்டிங் போய்ட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன். சாயந்தரம் ஆள் ரொம்ப சோர்ந்து போய் இதாகிட்டார். வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ சோர்வாக இருக்குங்க, இல்லை எனக்கு சுகர் இருக்குது, இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ இதாக இருக்க மாட்டேன், பசிக்க ஆரம்பிச்சு போகணுமே ஆள் போட்டுருக்காங்க. தோட்டத்தில் வந்து போகிறோம், உடனே 2 இளநீர் வெட்டி கொடுத்து போக்குள்ளே 10 கிலோ மாப்பிள்ளை சம்பா அரிசியை கொடுத்து நீ எந்த மருந்து மாத்திரம் சாப்பிடாத தூக்கி போட்டுருக்கேன், இதுதான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே நிறைய கட்டி தண்ணியை பாத்திரத்தில் வச்சு அதை சோறை வடிக்காமல் கொள்ளாமல் நல்லா இதாகணுன்னு தண்ணி குடிக்கணுன்னு அதை தான் சாப்பிட்ருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய டீ காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுட்டோம். இந்த மாதிரி வெள்ளையாக உள்ள பொருளை முடிஞ்ச அளவு பால்லேருந்து எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணல. உடம்பு பார்த்தீங்கன்னா சொரக்காரன்னு இப்போ உங்களை மாதிரி இருந்தவர் பாப்பா மாதிரி ஆகிட்டாங்க. எல்லாரும் ஐயோ இப்படி ஆகிட்டு நீங்கள் வந்து ஏதோ தப்பாக பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட்டு, மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டப்ப யாரும் ஆலோசனை சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல இயற்கையாக விளைஞ்ச அரிசியை சாப்பிட்றதுக்கு, கெட்டதை சாப்பிடக்கூடாதுன்னு நிப்பாட்டினத்துக்கு அவ்வளோ பேர் ஆளுக்கால நீங்கள் இதாகிட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார். அவர் நம்பர் ஒன்று தர தமிழ் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் எந்த வித மெடிசனும் கிடையாது. அது மாதிரி சுகரை பற்றி, சுகர்லாம் நார்மலுக்கு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஏன் அலோபதி மெடிசன் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா உடம்பு 2 வகையான சர்க்கரையை பிரிக்குது, நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை. அப்போ நல்ல சர்க்கரையை வந்து ரத்தத்துலையும் கெட்ட சர்க்கரை வந்து கழிவுலையும் வெளியேற்றணும். சிறுநீர், மலம்
இப்படி இந்த மாதிரி வேர்வை இந்த மாதிரி வெளியேறும். அப்போ நீங்கள் வந்து அந்த இன்சுலின் அதிகமாக சுரக்க வைக்கவில்லை, அந்த கெட்ட சர்க்கரை வெளியாகிறதுக்கு இன்சுலினை மாத்திரை போட்டுன்னு அதிகமாக சுரந்து கெட்ட சர்க்கரையும் சேர்த்து ரத்தத்தில் கலக்குது. அப்போ நல்ல தண்ணீரை சாக்கடையை விட்டால் என்ன ஆகும்? குடிக்கிறதுக்கு தகுதியற்றதாகவும் அது வந்து எதுக்கும் தகுதியற்றதாக போடும். அந்த மாதிரி நல்ல ரத்தத்தில் இந்த கெட்ட சர்க்கரையோட கழிவுகளும் சேர்ந்து சாதாரண சுகருக்கு மருந்து எடுத்துக்குள்ள அது வந்து கேன்சராகவும் ப்ரெஷராகவும் மாறுது. ப்ரெஷர் சுகரு அப்புறம் கேன்சர் அந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் அமெரிக்காவில் நம்மளோட பன்மடங்கு மாத்திரையினுடைய வீரியம் குறைச்ச பவர் கம்மி. அப்போ அந்த மருந்தை கொடுக்கக்குள்ள அங்கே அமெரிக்காவில் உள்ள டாக்டர்லாம் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்டையில் எழுதியிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடைமுறை இல்லை. டாக்டருங்க வந்து ஐயோ சுகர் வந்துட்டால் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து 1/2 mg கொடுக்குறாங்கன்னா அப்புறம் 1 mg 2 mg 3 mg அப்படி கூடுமே தவிர சுகர் குறையாது. நீங்கள் தோட்டம் வீட்டு போய் கொள்ளை இருக்குன்னா கொள்ளையில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளின்னு ஏதோ 4 காய்கறி செடியை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஊற்றுறது அதை களை பிடுங்கிறது ஒரு பயிற்சியாக நீங்கள் செஞ்சு அதிலிருந்து பறித்து அந்த காய்கறி அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டு சாப்பாடு கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வாரத்தை சுகர் வருது. இரவு உணவு 7 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது. காஃபி சாப்பிட்றீங்கன்னா ஸ்லோ பாய்சன் தான். ஸ்வீட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஸ்லோ பாய்சன் தான். நீங்கள் வீட்டில் பலகாரம் பண்ணி பிள்ளை கொடுத்தீங்கன்னா நல்லது. நம்ம வந்து கல்லெண்ணெயில் ஒரு பாரம்பரிய அரிசியில் ஒரு முறுக்கு எல்லடை அதிரசம் இதெல்லாம் வந்து பார்க்க கௌரவ குறைச்சலாக போயிட்டு இன்றைக்கி அதுதான் தரமான உணவு நம்ம தயார் பண்ணுறது சுத்தமாக போடலாம். நீங்கள் ஸ்வீட்டு கடையில் வாங்குறது வெள்ளை சக்கரை தான். வெள்ளை சக்கரையில் 16 வகையான கெமிக்கல் கலக்கலாம். அதை கலந்து தான் உங்களுக்கு வெள்ளையாக சக்கரை வருது. நீங்கள் வந்து இன்றைக்கி இங்கே உள்ள சமூகத்தை பாருங்களேன். நான் கரும்பு போட்டிருக்கேன். கரும்பில் வந்து சர்க்கரை எடுக்கிறேன், நாட்டு சர்க்கரை. அது கலராக இருக்குது, அழுக்கு சர்க்கரைன்னே வச்சுக்கோ. நம்ம ஒரு சேப்பு கலராக இருக்குது அழுக்கு சர்க்கரை. அப்போ அழுக்கு சர்க்கரை கிடைக்கக்குள்ள 1 கிலோ கரும்பில் ஒரு 1/4 கிலோ சர்க்கரை கிடைக்குது எனக்கு. அதை இன்னும் சுத்தப்படுத்தி பண்ணக்குள்ள வெள்ளை சர்க்கரையாக மாறணும்னா 150 கிராம் தான் கிடைக்கும். 150 கிராம் கிடைக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை ஜீனி விலை கூட இருக்கணுமா 1/4 கிலோ கிடைக்கக்கூடிய அழுக்கு சர்க்கரை நாம வைக்கிறோம்ல இது விலை கூட இருக்கணும். 1 கிலோ தான் நம்ம கரும்பு, அதில் 150 கிராம் ஜீனி கிடைக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல்லாம் போட்டு வெள்ளையர்னு பாலிஷ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ப்ராசஸ் செலவும் கூட. ஆனால் அழுக்கான சர்க்கரை அப்படியே காய்ச்சி எடுக்கக்குள்ள அது வந்து 1/4 கிலோ கிடைக்குது. ரெண்டில் எது விலை கூட கிடைக்கணும்? 1 கிலோவில் 1/4 கிலோ கிடைச்சது கூட இருக்கணுமா, 1 கிலோவில் 150 கிராம் கிடைச்சது கூட இருக்கணும். நாட்டு சர்க்கரை வந்து விலை கம்மியாக இருக்கணும். ஏன்னா 1/4 கிலோ கூட கிடைச்சிருக்கு. 150 கிராம் கிடைக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் கடையில் என்னவா இருக்கு போய் ஜீனி வாங்கினீங்கன்னா 45 ரூபாய் ஆகலாம். நாட்டு சர்க்கரை வாங்கினீங்கன்னா 90 ரூபாய்க்கு வரும். அப்போ என்ன நடக்குது? மக்கள் வந்து ஒரு காலத்தில் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள வெள்ளை கட்டி சர்க்கரை இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ரேஷன் கடையில் என்னைக்கு வந்து வெள்ளை சர்க்கரை இந்த அரசே கொடுக்க ஆரம்பிக்குது அப்போ தான் மக்கள் இது அரசாங்கமே கொடுக்குது நல்ல பொருள், நீ டாஸ்மார்க் எப்படி நல்ல பொருளாகி நீ முக்கால்வாசி குடும்பங்கள் இந்த மாதிரி நடுத்தருவுக்கு வந்து நிற்குதோ அது மாதிரி தான் அரசாங்கமே வெள்ளை சர்க்கரை கடையில் ரேஷன் கடையில் கொடுப்பாங்க தான் பயன்பாடு அதிகமாக இருக்குது. வெள்ளை சர்க்கரை வந்து அவ்வளோ மோசமானது, மைதா மாவு மோசமானது, தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி மோசமானது, வெள்ளையாக உள்ள பசும்பால் மோசமானது. பசும்பாலே மோசமானதுன்னா பாக்கெட் பால் எப்படி? அது மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பழக்க வழக்கங்களோட உடல் உழைப்பு இருக்கணும். காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கணும், நேரத்தில் தூங்கணும். சுகர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து இரவு 10 மணிக்கு என்ன மாதிரி இருந்தாலும் சரி ஃபோனுகளை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 10 மணிக்கு படுத்துடணும். தவிர்க்க முடியாத தலை போகிற காரியமாக இருந்தால் கண்ணு முழிக்கலாம். இரவு உணவுங்கிறது 7 மணிக்கு முன்னாடி இருக்கணும். நான்லாம் எப்படின்னா காலையில் சாப்பிடுவேன், என்ன சாப்பிடல இனிமேல் சாப்பிடுவேன். சாப்பிட்டேன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு சாப்பிட்றது தான். இரவு உணவே கிடையாது. நேற்று மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டது. சாப்பிடாமலே வந்து நிம்மதியாக தூங்கியிருக்கேன். தூக்கம்லாம் சாப்பிடலன்னா தூக்கம் வராது அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நட ஒரு 100 ml தண்ணி குடிக்கணும். தண்ணியை உணர்ந்து குடிக்கணும். தண்ணி தானே 10 ரூபாய் பாட்டில் வாங்கி குடிப்போம்ல, அந்த தண்ணி உங்களுக்கு கிடைக்காத இன்னைக்கு அடிக்கிற வெயிலில் தண்ணி கிடைக்காம 3 மணி நேரம் தவிச்சு அந்த தண்ணி உங்கள் கையில் கிடைச்சின்னா அதை எப்படி நினச்சி குடிக்கும்? மேட்டூர் அணை வந்து இந்த வருஷம் திறக்க முடியல, இந்த வெப்பம் இப்படியே நீடிச்சுன்னு சொன்னால் நம்ம ஊரில் குடிக்க தண்ணி இருக்காது.
குடத்தை தூக்கிட்டு தெருவா சுத்தணும். இந்த உணர்வு பூர்வமாக நொறுங்க தின்னா 100 ஆயுசம் வரும். நொறுங்க சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். நம்ம ஏதாவது டிவியை பார்க்கறது, செல்போனை பார்க்கறது, கதை பேசுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு உணவு சாப்பிட்றதுக்குள்ள உணர்வு பூர்வமாக சாப்பிடணும். பெண்களுக்கு உகந்த அரிசின்னு சொன்னா மாப்பிள்ளை சம்பா, பெண்களுக்கு உகந்த அரிசின்னு சொன்னா பூங்காறு, பூவேற்காடு உள்ளது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ரொம்ப பிரமாதமா இது பண்ணிட்டு இருக்காங்க. பூங்காறு என்ன பண்ணணும்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி உடல் ரீதியான பாலியல் ரீதியான அவங்களுக்கு வந்து நீர் பயிற்சி, கர்ப்பப்பை கட்டி, குழந்தை மூட்டு வலி எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சர்க்கரைங்கிறது ஃபைபர்லேயும் முடிஞ்சு கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே பூவேரை பொறுத்த அளவு 100% உகந்த அரிசி பூங்காறு தான். அதை சாப்பிட்டுட்டு வந்தால் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க டெய்லி ரொட்டீன் அவங்க வேலையை பார்த்துட்டு பூங்காறு அரிசி அதில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அதில் இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு, அதில் சுண்டல் மாதிரி சின்னலை அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு, அந்த அவுள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் 100% நார்மல் டெலிவரி. இந்த எக்ஸ்ட்ரா மாத்திரை போடுறது, அதையும் இதையும் வாங்கிட்டு சாப்பிட்றது இதெல்லாம் தான் வந்து அவங்க குழந்தையோட வெயிட் அதிகரிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் குழந்தை அந்த 2.5 கிலோ 2.5 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நார்மல் டெலிவரிங்கிறது 100% பிரச்சனை இருக்கு. இன்னொன்று இந்த கால் வீக்கம் வர்றது, அது மாதிரி எனக்கு நீர் இருக்கு, கால் வீங்குது, சுகர் இருக்கு, அப்படியே எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வருது, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இதெல்லாம் நம்ம சும்மா சொல்லலை. என்னுடைய மனைவிக்கு எந்த வித இயற்கையை பற்றின புரிதலும் கிடையாது. நான் வந்து முழுமையாக அவங்களை இப்படிதான் உணவு கொடுத்து என்னோட பெரிய பையன் 3,400 நார்மல் டெலிவரி தான். ஏன்னா அவங்க இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் சாப்பிட்டதுனால இந்த வெயிட்டு கொண்டது. மருந்து மாத்திரை போலிக்காசு கூட நம்ம எடுத்துக்கல. அவன் வந்து அவங்க முளை கட்டின பயிறு காலில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட சொல்லுவாங்க. சாயந்தரத்தில் அதிலே வந்து சத்து மாவு செஞ்சு தான் சாப்பிட்டுருவோம். பூங்காறு அரிசி சோறு, பூங்காறு அரிசி வச்சு இந்த மாதிரி ஹீமோகுளோபின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5-6 மாதத்துல ஹீமோகுளோபின் ஏன் குறையும்னா குழந்தை வந்து அந்த 5-6 மாதத்துக்கு அப்புறம் அதிகமான தாயினுடைய சத்தை உறிஞ்சி எடுக்க வளர்ச்சி அதிகமாகும். அப்போ தாயினுடைய சத்தை எடுக்க உள்ள உங்களோட ரத்தத்தினுடைய இந்த ஹீமோகுளோபின் அளவு குறையும். அப்போ குறையிறப்ப டாக்டர் என்ன பண்ணுவோம், இவ்வளோ கம்மியாக இருக்கு. ஒரு தடவை போய் அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ முத கல்யாணம் ஆன பொண்ணாக இருப்பாங்க, அவங்க மனநிலை ஒரு பயமுறுத்தினா எப்படி இருக்கும்? ஐயோ என்ன இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்க, என்ன கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா இல்லையா, ஆனால் இதான் ஒரு 10 மாத்திரை எழுதி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அந்த 10 மாத்திரையில குழந்தை பலூன் மாதிரி விட்டு பிறக்கிறப்ப குழந்தை பிறக்க முடியாமல் போய் அவஸ்தைப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு அந்த முதுகில் ஒரு ஊசி எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க. அந்த ஊசி போட்டோம்னா முருங்கைக்காய் மாதிரி இருக்கிறவங்க பூசணிக்காய் மாதிரி மாறிடுவாங்க. தவறான சிகிச்சை முறை தான் இன்னைக்கு அளவுக்கு நடக்குது. இயற்கை மருத்துவம் அதிகபட்சம் உங்களுக்கு தேவைன்னா சித்தம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் எல்லா நோயும் தீர்ப்பாங்க. ஆக உணவே மருந்து, உடலே மருத்துவம், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வங்கிறது அது மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க கோடியா வச்சிருந்தாலும் அலோபதியில் போயிட்டு நீங்க போனீங்கன்னா லேசா கேஸ் ஸ்டவ்ல நெஞ்ச வலிக்கிறதுனால உடனே தூசிட்டு எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், உங்களுக்கு அடைப்பு இருக்கு, அங்கே ஸ்டெண்ட் வைக்கணும். என்னுடைய தங்கச்சி கணவருக்கு அந்த மாதிரி நல்லா இருந்தவர், ஓடிட்டு இருந்தவர், இதை வெளியூர் பிரயாணம் பண்ணி என்ன சாப்பிட்டாலும் தெரில, ஒரு நெஞ்சு வலி மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவருக்கு உடனே கொண்டு வந்து டெண்டை வச்சு விட்டாங்க. டெண்டை வச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த கால் நரம்புல வந்து ரத்த ஓட்டத்துல பிரச்சனை இருக்கு, காலை தூக்கி தான் வைக்க முடியும். ஏன்னா உள்ளங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் நரம்பு இருக்கிறது, இதயத்தோட கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப ஏன் வந்து நீ டெண்டை வச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை, முன்னாடி அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ப்ரெஷர் தான் வந்து உங்களுக்கு அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ப்ரெஷருக்கு என்ன பண்றது, நம்ம மினரல் ஆயில் கலந்த எண்ணெயை வாங்கி மாதம் 10 லிட்டர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த எண்ணெயை குறைச்சிட்டு எண்ணெயை நீங்கள் மரச்சக்க எண்ணெயாக இருந்தாலும் பயன்பாட்டை குறைக்கணும். ஒரு 3 லிட்டர் எண்ணெயில் பண்ண வேண்டியதை 10 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அது வந்து விலையும் கம்மியாக கிடைக்குது. 200 ரூபாய்க்கு கல்லெண்ணெய் கிடைக்கும், 220 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்மள்கிட்ட 320 ரூபா கல்லெண்ணெய். அப்போ நீங்கள் 10 லிட்டர் வாங்குறப்ப 2200 ரூபா வாங்குறத 3 லிட்டர் வாங்கினா என்னாச்சு, 1000 ரூபாக்குள்ளே முடிஞ்சு. அப்போ சிக்கனமா எண்ணெயை பயன்படுத்துறேன், எண்ணெயும் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிறேன். தோசை முருகலாக தான் என் பொண்ணு சாப்பிடும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு இது பெருமை. என் குழந்தை வந்து தோசை முருகலாக மொட்டன்னு போட்டு கொடுத்தாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க மெல்லிசா ஊற்றி மொட்டன்னு எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக கேன்சருக்கு வாய்ப்பு.
அந்த மாதிரி எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கணும். நம்ம வந்து அப்போதான் அந்த கொழுப்பு வந்து குறையும். ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி கொழுப்பு அடைக்குது, ப்ரெஷர் இருக்குல்ல, ஒரு கருப்பு கவுனி கஞ்சி, பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு காலையில கருப்பு கவுனி சத்து மாவு கஞ்சி, சாயந்தரத்துல கருப்பு கவுனியில சுண்டல், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூட நீங்க மெல்றதுக்கு பல பேருக்கு நீங்க தெரியாம போயிட்டு காலையில ஒரு 2 கீத்து தேங்காய், சாயந்தரம் 2 தேங்காய் கொழுப்புமாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பச்சையா தேங்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு கொழுப்பு வேணும். 2 கீத்து நல்லா மென்னு கூழா முழுங்கணும்னா அது அருமருந்து உடம்புக்கு. காலையில 2 அது மாதிரி முளைக்கட்டின பயிர், பச்சை பயிராக நல்ல மென்னு முழுங்கணும். இது மாதிரி சாப்பிட சொல்லுங்க. 48 நாள் அவங்களுக்கு கொழுப்பு திரும்ப எங்கேயாவது பிளாக் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க தன்னைத்தானே உடம்பு எல்லாத்தையும் சரிப்படுத்திங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நேச்சுரோபதியில கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை போகிறோம். எந்த இடத்துலயும் அடுத்தவங்களோட எதை கொண்டு வந்து எதை அழுத்து போகிறோம். நம்ம என்ன அதானி அம்பானி உலகத்தை சுருட்டி வச்சிருக்கோம், ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்பு நம்மளை சரி பண்ணிக்கணும். நம்ம தப்பு பண்றதை மாத்திக்கணும். தப்புன்னா உடல் உழைப்பு இல்லாம இருக்கும். இல்லை உடல் உழைப்பே இல்லைன்னாலும் ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா இதெல்லாம் அவசியம் செய்யணும். உணவுல வந்து எலும்பு வளப்படுத்தக்கூடியது, சுகரை குறைக்கணும், கைதுகள் இருக்குது. நம்ம தவிர்க்க வேண்டியது, சாப்பிட்றத விட தவிர்க்க வேண்டியது. நீங்க பசும்பால், வெள்ளக்கரை, இந்த மினரல் ஆயில்ல உள்ள ஆயில், அது மாதிரி ஹோட்டல் சாப்பாடு, ஹோட்டல்ல நீங்க அமிர்தமே சாப்பிட்டாலும் என்ன பொறுத்தவரை வச்சுக்கணும். ஸ்வீட்டு கடை ஐட்டம், பாக்கெட்ல அடைக்க 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அடைக்க பிஸ்கட்டு இதெல்லாம் தவிர்க்கணும். தவிர்த்தீங்கன்னா நோயிலிருந்து விடுபடும். ஆன்டி கேன்சர் வந்து பசும்பால்ல உர ஊத்தின தயிரை எடுத்து அதுல தண்ணியை ஊற்றி 1 லிட்டருக்கு 3 லிட்டர் அந்த மத்தை போட்டு கிடைஞ்சி அந்த மோர் இருக்குல்ல, அதுதான் ஆன்டி கேன்சர். பிளஸ் கருப்பு கவுனி பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த இதை கொடுத்துட்டு கம்முன்னு சித்தம் போக்கு சிவம் போக்கு இந்த மாதிரி தோட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா சுகரை பற்றி இது கேன்சரை பற்றியே கவலைப்படுறாங்க. வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்கிட்ட எனக்கு கேன்சர்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் தான் இப்போ ஃபுல்ல வரவங்க என்கிட்ட பார்த்துட்டு வாழ்க்கை ஏற்ற வாங்கிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறது போங்க வந்துருக்கு ஒன்று என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாண்ட போய் ஒன்றை கூப்பிட்டு ஒன்றுகிட்ட சொல்கிறது என் காதில் வரும். இந்த மாதிரி பாப்பா வந்துட்டு ஏதோ அப்பாவுக்கு நல்லது புள்ளதை கொடுத்து அம்மாவுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, நல்லது புள்ளதை கொடுத்து பார்த்துங்க இனிமேல் என்ன பண்ண முடியும், கேன்சர் வந்துட்டுன்னா அது சாவுதான். அது சொல்லிட்டு போகிறது என் காதில் விடுவோம். எனக்கு புரிதல் இருந்தால் சிச்சி இது சொல்லிட்டு போய் கிட்டே விட மாட்டேன். நான் புரிதல் இல்லாத நான் என்ன பண்ணுவேன், ஐயோ பாவம் நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம், வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த கவலையெல்லாம் நமக்குள்ள வந்து ஒரு இவனை கொடுக்குற மெடிசன் பாரு அப்படியே கால்லாம் கருத்து போடும். எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அந்த கால்லாம் அப்படியே கண்ணங்கரேன்னு போடும், கையெல்லாம் கண்ணங்கரேன்னு போடும். அவன் கொடுக்குற பவர் அவ்வளோ மோசமான ஒரு இந்த ஹீமோதெரபியெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுதான் மாறிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு 6 வருஷம் இருக்க வேண்டிய நம்ம 6 மாசத்துக்குள்ள கதையை முடிச்சிடும். அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. நோயே இது கிடையாது, எல்லா நோய்க்கும் நம்ம தான் காரணம். நம்மளை மாத்திக்கிட்டோம்னா நோயில இருந்து மீண்டுக்கலாம். இப்போ நம்ம மருத்துவத்துல வந்து வெள்ளை உணவுப் பொருட்கள் எடுத்துக்க வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம்? மருத்துவத்துல வெள்ளை உணவுப் பொருட்கள் எடுக்கக்கூடாது, அதுக்கு மாட்டா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ போனு அப்படின்னாலே அதுக்கு கால்சியம் தேவைப்படுது, பால் கண்டிப்பா சேர்த்துக்கணும். பாலே எடுத்துக்க கூடாதுங்கும் போது நம்ம என்ன சேர்த்துக்கணும்? கருப்பு உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்த வந்து ஒரு உளுந்து இருக்குல்ல, சாதாரண உளுந்து, அதுல 1% புரோட்டீன். அதே உளுந்த முளை கட்டிட்டோம்னா 300 மடங்கு புரோட்டீன். அந்த உளுந்து வந்து எல்லா வகையான பிரச்சனையும் இருக்குது. 300 மடங்கு புரோட்டீன் ஜாஸ்தி. 1 கிலோ கருப்பு உளுந்து அப்படியே முளை கட்டிடணும். 1 கிலோ மாப்பிள்ளைச்சம்பா அரிசியோ இல்லை பூங்காறு அரிசியோ, பெண்கள்ல சாப்பிட்ற மாதிரி தான் பூங்காறு, ஆண்கள்லாம் மாப்பிள்ளைச்சம்பா இல்லை கருப்பு கவுனி அரிசி, ஏதோ ஒரு அரிசி 1 கிலோ அப்படியே பொன்னிறமா வறுத்துடணும். உளுந்த முளை கட்டி காய வச்சு வறுக்கணும். அரிசியை அதோட வந்து பொன்னிறமா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அப்படி வாங்கி லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வேணா நீங்கள் இந்த மற்ற தானியங்களும் நவதானியங்களும் வேணாலும் சேர்த்துக்கணும். ஒன்று முளை கட்டி. அப்படி இல்லைன்னா இந்த கருப்பு உளுந்து போதும், அரிசி போதும், அது கூட பாதாம் இந்த மாதிரி ஏலக்காய் வாசத்துக்கு போட்டு எல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூனை போட்டு தண்ணியில கரைச்சி
நமக்கு டீ காப்பிலாம் வைக்கிறீங்களா, அந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு காரம் பிடிக்குன்னா மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதை விட அற்புதமான கால்சியம்ங்கிறது வேற எதுவும் இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இயற்கையான பழங்கள், ரசாயன விஷம் இல்லாதது. நம்ம தோட்டத்துலலாம் வாழை, தென்னை, கரும்பு இருக்கு. இப்போ நம்ம கடையில் கரும்பு ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் நம்ம தோட்டத்தில் உள்ளது. ஒரு துளி ரசாயனம் தேவையில்லை. வேளாண்மை தோட்டத்தில் போய் பார்த்துட்டாங்க. அந்த அது மாதிரி நீர்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி வந்து முழுசாக நிறைஞ்சிற மாதிரி நீர்நிலை எல்லாமே இருக்குதுக்குள்ள. இப்போ மாமரம் போட்டிருக்கோம், சாத்துக்குடி கன்று போட்டிருக்கிறோம், எல்லாமே வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி உள்ள இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் சாப்பிடலாம். தேங்காய் அற்புதமானது. தேங்காய் வந்து காலையில் 2 பீஸ், சாயந்தரம் 2 பீஸ் நல்லா மென்று சாப்பிடணும். அதை மென்று சாப்பிட்றதுக்குன்னா நம்ம மற்ற உணவை மெல்றதுக்கு தயாரிக்கிறது. ஏன்னா நம்ம செய்தியை பார்த்துக்கிட்டு, ஏதாவது கதை பேசிக்கிட்டு, பேப்பர் படிச்சுக்கிட்டு, செல்போன் பார்த்துக்கிட்டு நம்ம மென்று சாப்பிட்றதே மறந்துட்டோம். அஞ்சறிவுங்கிறது நாட்டு மாடு நம்ம தோட்டத்தில் கட்டி கிடக்கு. இந்த மாதிரி மாட்டுக்கு அஞ்சறிவுங்களாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பன்னியோட ஜீன், எருமையோட ஜீன் கலந்தது தான் இன்னைக்கு உள்ள கலப்பின பிரச்சனை. திங்கிறது வந்து பன்னி மாதிரி திங்க, சுறுசுறுப்புல எருமை மாதிரி இருக்கும். எவ்வளோ வச்சிங்கனாலும் தின்னுட்டு அதுக்கு அந்த மாதிரி பால் கறக்கும். இதெல்லாம் நீங்கள் வச்சீங்கன்னா திங்காது. அளவோட திங்கும், அளவோட தான் பால் கறக்கும். நான் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தாய்ப்பால் இல்லைங்கிறாங்க. எனக்கு ஏதோ இந்த பவுடர் பால் போட்டு தான் வைப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு தாய்ப்பால் இல்லைங்கிறாங்க. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு காப்பி நல்லா இவ்வளோ பெரிய டம்ளரில் கொடுத்தா தான் குடிப்பேன். நல்லா இல்லைன்னா அழுவேன். அப்படிதான் வளர்ந்தோம். அப்படி வளர்ந்த நம்ம தாய்ப்பாலே குடிக்கல, 6 அறிவு பாலே குடிக்கல. நான் 5 அறிவு பால் தான் குடிச்சிருக்கேன். எனக்கு 6வது அறிவு வேலை செய்யுமா? 6வது அறிவு கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு உள்ள குழந்தைங்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் 3/4 பேருக்கு 6வது அறிவு வேலை செய்யல. 6 அறிவு இருந்துன்னு சொன்னா இந்த கேடுகளை எதிர்த்து அவன் வந்து மாற்ற உருவாக்க முயற்சி பண்ணுவான். எல்லாம் பணம் பணம்னு பணம் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கான். பணத்தை பசிக்கு திங்க முடியுமா? கொரோனா காலத்தில் நம்ம பணம் வேணும்னா சேர்த்து வைக்கணும்னாச்சும் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். எதுவும் இல்லை. உணவுக்கு என்ன பண்ணுவோம்? கடையெல்லாம் தாத்திட்டான். உணவு கிடைக்காம போயிடுமோ, அதுதானே முக்கியம்.